ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 7th ஆகஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோடு பயங்கர விறுவிறுப்பாக இருந்துச்சு. ரத்னம் சாருக்கு உண்மையும் தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மணி வீட்டிலேருந்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ பின்னாடியே நம்ம ரத்னம் சார் அந்த பீரோவை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அதில் பை நிறைய பணம் இருக்குது. அவருக்கு அப்போவே ஒரே சந்தேகம் வந்துடுது. என்னடா அது, நம்ம மாப்பிள்ளையை ரொம்ப நேர்மையானவர்னு நினச்சோம், இப்படி பார்த்தா இவ்வளோ பணம் வச்சுருக்காரு, கண்டிப்பாக ஏதோ மாப்பிள்ளை கிட்ட தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி அப்படியே எல்லாரையும் சுற்றும் பார்த்துக்கிட்டு அப்படியே ரோட்டில் ஓடுறாரு. இவர் உடனே பின்னாடியே துரத்துக்கிட்டு போகிறாரு. ஸோ இவர் அங்கே போயிட்டு ஒரு ஆள்கிட்ட சந்திக்கிறாரு மணி. அந்த ஆள் இந்த மாதிரி, என்ன சார் இவ்வளோ நேரம், எவ்வளோ நேரம் சார் பணத்துக்காக வெயிட் பண்ணுறது அப்படி இப்படின்னு ரொம்ப நேரம் பேசுகிறாரு. ஸோ அந்த இடத்துல ரத்னம் சார் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. இப்போ ஒளிஞ்சு நின்று அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிறது அவருக்கு சரியாக காதில் வேலை. பட் ஏதோ ஒரு கான்வர்சேஷன், ஏதோ மணி பயங்கர கோவமாக இருக்காரு, ஆர்கியூ பண்ணுறாரு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிறாரு ரத்னம் சார். உடனே இந்த பக்கம் அந்த பணம் வாங்க வந்தவர் என்ன சார் நீங்கள் பண்ண காரியம், அப்படி நீங்கள் பணம் கொடுத்து தான் ஆனும், எதுக்கு போய் இப்படி அழுறீங்க, உங்கள் வீட்டு பணத்தையா நான் கேட்குறேன் அப்படின்லாம் பேசுகிறாரு. மணி பயங்கர கோவமாக கத்துறாரு. இது பாரு, நான் போலீஸ்காரன், சும்மா தேவையில்லாமல் எங்கிட்ட வாலெல்லாம் ஆட்டாத அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த வந்தவர் நீங்கள் என்ன வேணால் இருக்கட்டும் சார், நீங்களும் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் பணம் கொடுத்து தான் சார் ஆனும் அப்படின்லாம் பேசிட்டு கடைசியில் மணி ரொம்ப கோவமாக அந்த பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அப்படி போகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த பணம் கொடுத்தவர் அந்த பணத்தை திறந்து பார்க்குறாரு. கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. இது எல்லாத்தையுமே ரத்னம் சார் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆகிடுது, அந்த மணி இனிமேல் ஏதாவது பணம் கேட்டேன்னா உன்னை தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இப்போ ரத்னம் சார் இப்படி ஒளிஞ்சிருந்தவர் வெளியில் பார்க்குறாரு. இந்த பக்கம் மணி போயிடுறாரு. இந்த பக்கம் அந்த பணம் வாங்கிக்க வந்தவர் இந்த பக்கம் நடந்து போகிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, நம்ம ரத்னம் சார் அந்த பணம் வாங்கிட்டவரை துரத்திக்கிட்டு போகிறாரு. ஸோ அவர் அந்த பணம் வாங்கினவர் யாருன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு எம்ப்ளாயி தான் அவர். ஸோ அதனால் அவர் அதை சொல்லி தான் இப்போ மணிக்கிட்ட மிரட்டி காசு வாங்கிட்டுருக்காரு. ஸோ அவர் நேராக காசு வாங்கினோடனே நேராக ஒயின் ஷாப் போயிடுறாரு. ஸோ அங்கே போய் உட்காந்து அவர் தண்ணி அடிச்சிட்ருக்காரு. ரத்னம் சார் அவரை தேடிக்கிட்டு அந்த பாருக்கே வந்துடுறாரு. பாருக்கு கரெக்டாக அந்த ஆள் முன்னாடியே உட்காந்துக்கிறாரு. உட்காந்த உடனே அந்த ஆள் சொல்கிறாரு, என்ன பெருசு, நீ ஒரே புதுசாக இருக்க இந்த ஏரியாவுக்கு, நீ என்ன தண்ணிலாம் அடிப்பியா, பரவாயில்ல கவலைப்படாத, உனக்காக நான் ஆர்டர் பண்ணுறேன், உனக்கு தெரியலல்ல அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு உடனே இவருக்காக ஏதோ டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணி அவருக்கு தண்ணி அடிக்கிறதுக்கும் ஆர்டர் பண்ணுறாரு. பாவம் ரத்னம் சார் ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லாமல் அந்த ஆளையே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் ஆகி பேசுகிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது, உனக்கு தெரியுமா, இந்த ஊரில் ஒருத்தன் இருக்கான், சரியான கெட்டவன், அவன் அவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்லி, அவன் வேறு யார் தெரியுமா, அவன் ஒரு போலீஸ்காரன் வேறு அப்படின்லாம் சொல்கிறாரு. உடனே இது எல்லாத்தையும் ரத்னம் சார் பொறுமையாக கேட்டுட்ருக்காரு. அப்போ இன்னொரு பெரிய உண்மையை நான் அவனை பற்றி சொல்கிறேன், நீ ஆனால் வெளியில் யாருக்கு கிட்டையுமே சொல்லிடக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரத்னம் சாரும் சத்தியம் பண்ணுறாரு. சத்தியம் பண்ண உடனே அவன் உடனே ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி அந்த ஆளோட மச்சான் இப்போ ரீசெண்டாக செத்து போன ஆக்சிடெண்ட்டில், அப்போ செத்து போகும்போது அவனோட இதயத்தை எடுத்து வேறு ஒருத்தனுக்கு வச்சுட்டாங்க. இதெல்லாம் நான் டியூட்டி பார்க்குற ஹாஸ்பிட்டலில் தான் நடந்துச்சு. இதுக்காக பெரிய பணம் கூட கைமாறி இருக்குது தெரியுமா, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் அப்பப்போ அவனை மிரட்டி கொஞ்சம் காசு வாங்கிப்பேன் எனக்கு எப்போ தேவை இருக்கோ. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் பண்ண பாவத்துக்கு எந்த பிராயச்சித்தமும் என்னால் பண்ண முடியல. அட்லீஸ்ட் இவனை மிரட்டி காசு வாங்கி நம்மளாவது சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இது வரைக்கும் இந்த உண்மையை என் பொண்டாட்டிக்கிட்ட கூட நான் சொன்னதில்லை தெரியுமா, என்னவோ தெரியல, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவ மாதிரி தெரியுது பெருசு, அதனால தான் உங்ககிட்ட நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ரத்னம் சாருக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு, வாசுவோட இதயத்தை ஹாஸ்பிட்டலில் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அந்த டாக்டரும் உடந்தேன்னு வேறு அந்த பர்சன் சொல்லிடுறாரு. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே ரத்னம் சாருக்கு பயங்கர வருத்தம் ஆகிடுது. அப்படியே ரொம்ப தள்ளாடி அங்கேருந்து எழுந்து ரோட்டில் நடந்து வராரு. அவர் வரும்போதே வாசு பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இவரோட ஆர்கியூ பண்ணது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. கூடவே மணி ரொம்ப நல்லவர் மாதிரி இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதும், இவருக்காக எல்லாம் செஞ்சதும் எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வராரு. அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அடைக்குது. அப்படியே ஒரு கோவில் மண்டபத்தில் அப்படியே உட்காந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுறாரு. உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆகிடுச்சு, மயக்கமும் ஆகிடுறாரு. ஸோ அப்படியே அவர் வீழ்ந்து கிடைக்கும்போது அந்த பக்கமாக 2 பேர் வண்டியில் போகிறாங்க. அவங்க உடனே அதை பார்த்துட்டு, ஐயோ யாரோ ஒரு பெரியவர் வீழ்ந்து கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு இறங்கி தண்ணியில் பாட்டில் வச்சு அவங்க தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க. இவர் எழுந்துக்கவே இல்லை. உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு, அவர் பாக்கெட்டில் ஃபோன் இருக்குது, நீ பேசாமல் ஃபோன் எடுத்து அவங்க வீட்டுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லி வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அதே மாதிரியே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாரதிக்கு தான் லாஸ்ட் டயல் நம்பரில் பாரதி இருக்கிறதுனால நேராக பாரதிக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க.
பாரதி வந்து ஃபோனை எடுத்துகிட்டு என்ன மாமா நம்பர்லேருந்து இந்த நேரத்தில் போய் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு மாமா அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க வந்து மேடம் சார் நாங்கள் வந்து உங்கள் மாமா நம்பர்லேருந்து தான் பேசுகிறோம், ஆனால் உங்கள் மாமா இங்கே மயங்கி வீண்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே எந்த இடம் சார் அது, என்ன சார் ஆச்சு அவருக்குன்னு தெரியல மேடம், நாங்கள் இந்த பக்கமாக போனோம், பார்த்தேன் ஒரு பெரியவர் மயங்கி கிடந்தார், பாக்கெட்டில் ஃபோன் இருந்துச்சு, உங்கள் நம்பர் இருந்துச்சு, அதான் மேடம் கால் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாரதி நீங்கள் அங்கேயே இருங்க சார், பத்திரமா பார்த்துக்கோங்க சார், உடனே கிளம்பி வரேன், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி ஓடி வராங்க. வந்து பார்த்தாக்க அவர் மயங்கி கிடக்கிறாரு. இவங்க உடனே தண்ணிலாம் தெளிச்ச உடனே மாமா மாமான்னு கூப்பிட்ட உடனே பாரதி குரல் கேட்ட உடனே ரத்னம் சார் எழுந்துக்கிறாரு. பாரதி வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை மாமா, நான் இங்கே தான் இருக்கேன், எல்லாம் சரியாக போயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து சரி இங்கே அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள்லாம் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. உடனே ரத்னம் சார் வந்து பாரதியை பார்த்த உடனே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ உடனே ஆக்சிடெண்ட்டில் செத்த வாசுவோட இதயத்தை வந்து வாசு தானா சாகிறதுக்கு முன்னாடி அவன் இதயத்தை எடுத்து யாருக்கோ வச்சுருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில். இதுக்கு வந்து அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே உடந்தமா, நம்மக்கிட்டலாம் எதுவுமே யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரே வருத்தப்பட்டு அழறாரு. வாசு நான் தெரியாமல் இத்தனை நாளாக இதை தெரியாமல் நான் விட்டுட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழறாரு. இது கேட்டவுடனே பாரதியை வந்து அப்படியே அவங்க ஸ்டன் ஆகிடுறாங்க. அவங்க அழறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானாமா மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் உடனே சொல்கிறாரு இதெல்லாம் வேற செஞ்சது யார் தெரியுமா, அவ்வளோ மணிதாம்மா, படுபாவி, நம்மக்கிட்ட நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு கடைசியில் இவ்வளோ பெரிய படுபாதக செயலை நம்ம குடும்பத்துக்கே பண்ணியிருக்கான், என்னால் இதெல்லாம் எதுவுமே ஏற்றுக்கவே முடியலம்மா அப்படின்னு சொல்லி அழறாரு. கேட்ட பாரதிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அவங்க அப்படியே பயங்கர ஷாக் ஆகி அவங்க மாமாவையே பார்த்துட்ருக்காங்க. அவர் ஒன்று ரத்னம் சார் சொல்கிறாரு இதுக்கு சம்மந்தமானவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேம்மா, எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. பாரதி அழறாங்க. அப்படியே ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.